கிறிஸ்துவின் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். மரணம் இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாங்கு கைப்படி தேவனில் உங்களுடைய கோலும் உங்களுடைய கனியும் என்னை கேட்கும் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் மட்டுமே தலைக்கு மேல கைகள் தட்டி ஆண்டு வார்த்தைக்கு நம்ம கூடி இருக்கிறோம் என்றால் தேவனோட பாதுகாப்பு, தேவனோட ஐஸ்வர்யம் இருந்தால் மட்டும்தான் இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னாக்கா இந்த பிகேபி காலேஜில் அநேக அநேக நேரத்தில் நம்மளுக்கே தினமாக இருந்துச்சு, ஆலயத்துக்கு போகுமா, ஆலயத்துக்கு போக மாட்டோமா, ஆலயத்துக்கு போகுமா, ஆலயத்துக்கு போக மாட்டோமா, அப்படி இருந்துச்சு. இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், உங்களோட ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்டு தரல. நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்ம எப்போதும் ஆண்டவர்கிட்ட நம்ம பண்டாடி ஜெபிக்கிற ஜெபம் ஒரு விசுவாசத்தோட ஜெபமா இருக்கணும். எப்படின்னா, ஆண்டவரே என்னோட ஜெபத்துக்கு நீங்க பதில் அளிப்பீங்க. அப்படி ஜெபிக்கிற ஜெபம் ஒன்று போதும். அந்த ஜெபம் பதில் அளிக்காத ஜெபமே இருக்காது. ஆண்டவரோட சன்னதிக்கு எட்டப்பட்ட ஜெபமாவும் எட்டப்படாத ஜெபமும் இருக்கவே இருக்கு. காரியங்கள் நடக்க 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 காரியங்கள் நம்ம பார்க்க நம்ம நினைச்ச காரியம் நடக்குது. நம்ம நினைச்சது, நம்ம சிந்திச்சதெல்லாம் நடக்குதெல்லாம் தேவன் உங்களோட ஜெபத்துக்கு பதில் அளித்து கொண்டே இருக்காங்க. அது மட்டும் விசுவாசிக்கலாம். இந்த காலவெளியில் நம்ம என்ன ஆராதிக்கிறோம், என்ன வசனத்தை தியானிக்க போறோம் என்றால், தியானிக்கிறதுக்கு இல்லை, நம்ம பல போட்டு போக முடியும். இந்த கடைசி காலத்துல நான் உண்மையுமே எனக்கு பெருமைக்கு ஒன்று சொல்றதுக்கு இல்லை, ஆண்டவர் நம்ம மத்தியில ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இப்ப நான் சொல்ல மாட்டேன், வசனத்துக்குள்ள போக நீங்களே தீர்ப்பு பண்ணி நீங்களே நினைச்சுங்க. இதெல்லாம் ஒரே ஆவில ஒரே குடும்பமா இருந்தா மட்டும்தான் ஒரே சமாதானத்திற்கு ஆண்டவர் கொண்டு ஆண்டவர் மத்தியில் ஆசீர்வாதம் கொடுத்து தான் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, இந்த கடைசி காலத்துல அநேக கிறிஸ்தவர்கள் ரொம்ப பயந்து, ஓகே, உலகத்தின் காலத்துல பார்த்து பயந்து திகில் அடித்து ஆண்டவர் அறியாத பிள்ளைகளை போல ஒடுங்கி நம்ம இருக்கும். ஆனால் வேதத்தில ஆண்டவரோட வருகையில் ஓகே நடக்கப்போற காரியங்கள் எதுவுமே கிறிஸ்தவர்கள் நம்மளுக்கு இல்லாம ஒண்ணுமே எல்லாமே இருக்கு. அதனால நான் தியானிக்கும் போது உண்மையாலுமே எனக்கே ரொம்ப அவங்க எத்தனை மணிக்கு 10-11 மணிக்கு எதுவுமே வசனம் இருக்கவே இல்லை. நான் பிரிப்பேரவே இல்லை. ஏன் பிரிப்பேர்? நான் ஓப்பனா சொல்லிடுறேன். மணிக்கு போய் நான் சொல்ல மாட்டேன், ஓப்பனா சொல்லுறேன். ஆராதனை வைக்கலாமா வேணாமா ஒரே இல்லாம. ஆனா ஆண்டவர் அந்த தெளிவை கொடுத்தாரு, அந்த ஞானத்தை கொடுப்பார். அப்படியே காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணியிருக்காரு. அந்த தினமாக இருக்கிறப்ப எப்படி நம்ம கலப்பட வேண்டும்? எனக்கு இந்த காலத்தில், இந்த கடைசி காலத்துல வசனத்தை கேட்டு நம்ம ஒடுங்கி இருக்காதபடி பலமா நம்ம இருந்தால் மட்டும்தான் உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் நம்மளால ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும். ஏனென்றால் இன்னைக்கு நடக்க கொண்டிருக்கிற காரியங்கள் தேவன் எல்லாமே இந்த புத்தகத்தில் எல்லாமே அவரோட உயிரோட வார்த்தை மூலியமாக எழுத்து வைத்திருக்கிறார். இதை பார்த்து நம்ம கிறிஸ்தவங்க ஐயோ ஐயோ சொல்லிக்கிட்டு அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, என்ன பண்ண போறோம்னு ஒடுங்கி பயந்து இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்ம பார்த்த பிறகு ஒடுங்கி இருக்க போறோமா, பயந்து இருக்க போறோமா, வானத்தை நோக்கி பார்த்து பலமா இருக்க போகிறோமா, நம்ம தீர்மானம். உண்மையாலுமே ரொம்ப தெளிவான ஒரு போட்டுக்கிறார்.
தெளிவா போட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் என்ன நடந்து கொண்டு எத்தனை காரியங்கள் நடக்கும் போது எப்படி நடக்கும் போது தெளிவா ஆரம்பிக்கும். அப்படிங்களா? இப்ப தானிக்க போகிறோம். ரெவலேஷன் 8ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். ரெவலேஷன் செகண்ட் வச்சுங்க. ரெவலேஷன் 8:13, ரெவலேஷன் 9:12, ரெவலேஷன் 11:14, ரெவலேஷன் 12:12. படிக்கிறவங்க தான் கண்டினியூ ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. கண்டினியூ வருவாங்க. நீங்க அந்த வசனத்தை மட்டும் கேட்டுட்டு இன்னைக்கு இந்த நடக்கக்கூடிய காரியங்கள் ஆண்டவரால் திட்டமிட்ட காரியங்களெல்லாம் தேவ பிள்ளைகள் எப்படி நம்ம இருக்கணும் அப்படி நம்ம போவாங்க. 8:13. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊத போகிற மற்ற 3 தூதனுடைய எக்கால சத்தத்தினால் பூமியிலே குடியிருக்கிறவருக்கு ஐயோ ஐயோ. பூமியில குடியிருக்கிறவருக்கு ரொம்ப ஓகே வசனம் தெளிவா போட்டிருக்கு. ஆனா நம்ம எனக்கு தெரியாது, நானும் ஐயோ ஐயோ தான் ஆளாதான் இருந்தேன். ஆனா வசனத்தை பார்த்துட்டு எங்களுக்கு மேல ஐயோ ஐயோ இல்லை, துதி துதி தான். ஆண்டவருக்கு மட்டும்தான் துதிக்க வேண்டும், ஆண்டவருக்கு மட்டும்தான் நம்ம கனப்படுத்த வேண்டும். வசனத்தை பார்க்கும் என்றால் உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை நிமித்தமாக நம்ம பயந்து ஒதுங்கி நம்ம இருந்தோம். ஆனால் இந்த உலகத்தில் நடக்கிறதுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கும் நம்ம சேமாயிடும். யாரென்றால் இது நம்ம படிக்கலனா, இது நம்ம படிச்சுட்டோமானா இந்த உலகத்தில் இப்ப நடந்து கொள்ள இந்த அந்த பேரை சொன்னாலே எல்லாம் கண்டிப்பா எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு கவலையாயிடும். அந்த பேரை சொன்னாலே ஓகேங்களா, அந்த பேரை கொரோனான்னு சொன்னாலே, ஆனா இது பைபிள் கொரோனா மென்ஷன் பண்ணல. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் தெளிவா ஆகும். இதை நம்ம பார்த்துட்டோமானால் இன்னைக்கு இந்த பூலோகத்தில் நடக்கக்கூடிய காரிய நிமித்தமாக பயப்பட தேவையே, பயப்பட தேவை இல்லாம அங்க சூடு போட்டுட்டாக்கா என்னோட ஆண்டவர் அவரோட போரும் அவரோட தண்ணியும் இந்த பாக்கெட்ல நான் வச்சிருக்கிறது அப்படி போவாதபடி ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறார்? ஞானத்தை கொடுத்துருக்காரு. எங்க போனோம், எப்படி போனோம். சில காரியங்களும் அங்க இருக்கும், சூழ்நிலை உலகத்தில் சூழ்நிலை இருக்கும். ஆனா தேவன் அந்த சூழ்நிலைக்குள்ளார நம்ம கண்ணுக்கு போகாதபடி அங்க நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு? ஒரு அணைய போட்டு மகனே மகளே நீ அங்க போவாரு. எப்பொழுது தேவனோட வார்த்தைக்கு கீழ்படிந்தா மட்டும்தான் அந்த வார்த்தை நம்மளுக்குள்ளார கிரியை செய்யும். தேவனோட வார்த்தைக்கு கீழ் படினாக்கா நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறதுக்கு உள்ளுக்கு நேரா போயிட்டு 7 நாள் கழிச்சு போடுவோம். I am in the positive or negative path. I am in the positive. We are negative. யார் நான் சொல்றேன்னா, அதாவது நம்ம கிறிஸ்துவங்க இப்ப நான் பெருசா சொல்லல, நானும் இப்ப இந்த கடைசி காலத்துல தான் வந்து இதை படிச்சு கொஞ்சம் ஆய்வுகள் நம்ம கிளம்பணும். ஆரம்பத்திலே நம்மளால செஞ்சிருந்தோம்னாக்கா எங்கேயும் அது எங்கேயோ இருக்கும். உண்மையுமே நான் சொல்றேன், அது போய் நான் சொல்ல மாட்டேன். ஆரம்பத்திலே படிச்சு வந்தாக்கா இது எங்கேயோ இருக்கும். ஆனா இப்ப இதுல படிக்க நம்மளோட வாழ்க்கையை நம்மளோட உயிர் இருந்து நம்மளோட ஜீவனை இருக்கு எல்லாமே. இதை மட்டும் படிச்சு நம்ம ருசித்து நம்ம இருக்கோம்னா நம்மளோட பாதை எல்லாமே சூப்பராக தேவன் அனுப்புவாரு. பாதை கடவுளோட இருக்கும், முள்ளதான் இருக்கும். ஆனா உலகத்தில் நடக்க முடியாத பாதையில நீங்க நடந்து போவீங்க. ஆனா இவங்க மட்டும் எப்படி போனாங்க? அதை நீங்க என்ன செய்யறாங்க? தேவனை மட்டும் மகிமைப்படுத்திட்டு. அதனால இந்த கடைசி காலத்துல இது எல்லாம் நடக்கும் போது நடந்துட்டு தான் இருக்கிட்டு தேவன் திட்டமிட்டு சொல்லிட்டாரு. ஆனா நம்ம பிள்ளைங்க எல்லாம் செய்யணும். தேவன் சொன்னதை அவங்க உள்ளுக்கு பார்க்கல, சொல்லிட்டாங்க கீழ் பண்ணிட்டு. ஆனா அவங்க சொல்றாங்க அது நியாயம்தான், அது அவங்க ப்ரொடெக்ஷன் சொல்றாங்க. இருந்தாலும் அந்த ப்ரொடெக்ஷன்ல அவங்க இருந்து அதுக்கே மைண்ட போட்டு கீழ் பண்ணிட்டு இருக்கணும். அதுதான். ஆனா தேவனோட பயமா ஒரு இருந்துச்சுன்னா சில காரியங்கள் நம்ம மூவ் பண்றதுக்கு தேவனோட இணைஞ்சு போறதுக்கு அவர் பயணம். எனக்கு இதெல்லாம் தேவன் திட்டமிட்டார். இந்த காலத்துல இந்த கடைசி காலத்துல 1, 2, 3 இருக்குது. 3ஆவது வேவ் ஓடிக்குதா?
வசனத்துல இருக்கு. அது நம்ம பார்ப்போம். வசனத்துல இருக்கு. 1வது வேவ் எப்படி வரும், 2வது வேவ் எப்படி வரும், 3வது வேவ் எப்படி வரும். ஆண்டவர் திட்டம் தெளிவாக ஏற்றிருக்கிறார். அவரோட பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்கணும். ஆனா இந்த காலத்தில் அவரோட பிள்ளைகள் ரொம்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனால் பயந்து வசனத்தை பார்க்காதபடி திகில் அடைஞ்சு முடங்கி பயம் இருக்கணும். தேவனோட பயம் இருந்தா மட்டும் போல தேவன் உங்களை பாதுகாப்பார். என்ன பாதுகாப்பார். இந்த கடைசி காலத்துல நடக்கக்கூடிய காரியங்கள் குறித்து நீங்க பயப்படாதீங்க. பயப்படாதீங்க. அதே விதமாக 9:12 ரெவலேஷன் தான், ஃபுல்லா ரெவலேஷன் தான். 9:12 8:10 படிச்சாச்சு. என்ன படிச்சிருக்கு? 8:10 ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஓகே, ஐயோ 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 ஆபத்து. இப்ப நம்ம என்ன காலத்துல இருக்கோம்? ஆபத்து காலத்துல நம்ம இருந்து கொண்டு இருக்கணும். ஓகே, ஆபத்துல தான் நம்ம இருக்கணும். அந்த ஆபத்தோட நம்ம அழிச்சு பயந்து கொண்டு இருக்கோம். ஆனா நீங்களாம் பயலாம் நீங்க வந்திருக்கீங்களே, யூ ஆர் ஸ்பெஷல். கண்டிப்பாக நீங்க நீங்க வெளியா போக மாட்டீங்க. ஒரு 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 மன பலத்தோட ஸ்பிரிச்சுவலி பலத்தோட நீங்க வெளியிட்டு ரெவலேஷன் 9:12 முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று. முதலாவது ஆபத்து, முதலாவது வேவ் 2018ஆம் தேதி 3ஆம் மாசம் ஆரம்பிச்சிச்சு. தேவனோட ஆலயத்துக்கு போக முடியல, தேவன் ஆராதிக்க முடியல, முகமாக குடும்பத்தால் காண முடியல. 6 மாசம் முடிஞ்சிருச்சு. ஓகே, தேவனோட கிருபையினால நீங்க முடிஞ்சிருச்சு. 11:14 கண்டினியூ ஸ்டாப் பண்ணக்கூடாது. இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துகள் இதோ வருகிறது. ஓகே, இது நம்ம போன வருஷமே தியானித்து முன்னாக இதெல்லாம் நம்ம வேலை. ஆனா that is the time. அது ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை வேலைப்படுத்துவார். ஓகேவா? போன வருஷம் ஒரு கலக்கழிச்சு, உலகத்தையே கலக்கழிச்சு, நம்மளும் கலக்கழிச்சு, நம்மளும் கலைக்கு போயிட்டோம். ஆனா நம்ம என்ன நினைச்சோம்? போச்சு நினைச்சோம். ஆனா வசனம் சொல்லி தெளிவா ஆண்டு அப்படியே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருனாக்கா, இல்ல அவ்வளவு 2 வாரம். இப்ப நம்ம எதுல இருக்கோம்? 3ஆவது இருக்கோம். ஓகேங்களா? முடிச்ச 9:10 முடிச்சா 11:14 இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று. இதோ மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய். இரண்டாவது ஆபத்து கடந்து போச்சு. இரண்டும் முடிஞ்சு. இரண்டாவது முடிஞ்ச பிறகுதான் இந்த வருஷம் ஒரு ஆபத்து. இந்த வருஷம் என்ன சொன்னாங்கன்னா, ஆப்பிரிக்கானோட வந்துருச்சு, யுஎஸோட வந்துருச்சு, இந்தியாவோட. ஆனா இந்தியாவோட சூழ்நிலை நம்மளாம் பார்த்தோம் என்றால், உண்மையாலுமே இதெல்லாம் நம்மளாம் இப்படி இருக்கோம் என்றால் தேவனோட சுத்த கிருபை. இன்னைக்கு இந்தியாவில் பிரதத்தை கீழே வச்சிருக்காங்க. அப்படி இங்க இடம் அங்க போட்டு வேலை போட்டு அப்படி வச்சிருக்காங்க. இங்க இடம் அப்படி இருக்கு. ஒரு இது என்னது, நம்ம சம்பவம் ஒரு இடத்துல போட்டு அப்படி வைப்பாங்க அந்த மாதிரி. ஆனா அதையும் நிறைய ஊழியர்கள். ஆனா நானும் சில இதுல ஊழியர்களும் அப்படி வருவேன். அது ஒண்ணு மட்டும் நான் தெளிவா எனக்கு மாசம் மூலமா நான் தெளிவா என்னன்னா, அந்த மாதிரியான ஊழியர்கள் ஆண்டவர் ஒன்றும் பலமா ஒன்றும் வைரகமா பயன்படுத்துறதுக்கு சூழ்நிலையை கலந்து ஆடுறாங்க. ஏனென்றால் ஆண்டவரோட காரியங்கள் நேரத்துக்குள்ள ஒரு சகோதரி பேசிட்டு இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, இல்லையா என் மேல எல்லாம் போவோம் அப்படி. நான் சொன்னேன், ஒரே சிம்பிளா சொன்னேன், ஒரு மனுஷன் உங்க மேல கோபம் பண்றாங்கன்னா நீங்க பெருமைப்படுங்க. நீங்க ஒன்றும் வயல எடுத்துக்க போயிட்டே இருக்க. ஒரு மனுஷன் உங்களை தலை பொறுவா பேசுறாங்கன்னா நான் எனக்கும் ஆள் பண்ணாங்க, நான் திருப்பி பேசுறேன். இப்ப பேசவே மாட்டேன். தலை பொறுவா உங்களை பேசுறாங்கன்னா ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க என்ன
நினைக்கணும், ஆண்டவர் இன்னொரு படியை உயர்த்தப்படுறாரு. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த கடைசி காலகட்டத்துக்கு ஊழியக்காரங்களுக்கு இந்த வியாதி வருதுனாக்கா தேவன் இன்னொரு படியாக உயர்த்த அப்படிதான் நினைக்கணும். தேவன் ஆண்டவர் திட்டமிட்ட காரியங்கள் வந்து ஆண்டவர் வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கு முதல் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் அன்பான தெய்வம். அவங்க பிள்ளைங்க வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு 10 வருஷம் வந்து சேர்ச்சிக்கு வந்தாலும் வாப்பா அப்படிதான் சொல்லுவாரு. எனக்கு ஆண்டவர் அந்த மாதிரியா நடக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரியா இருக்கிறாங்க. தேவ மனுஷன் தேவனுக்காக பாடுபட வந்து இந்த போராட்டம் வருதுனாங்க. நான் நினைச்சேன், நான் ஒரு காலத்துல நான் நினைச்சேன் இவங்களுக்கு போய் இந்த சீக்கு வந்திருக்கா அப்படின்னு. இல்லை, ஆனா தேவன் என்னன்னாக்கா ஒரு படி உயர்வுக்கு சில சில முட்கள் இருந்து ஆடுவாங்க, சில தீமைக்குள்ள கொண்டு போவாங்க. என்னன்னாக்கா அறிகிறது. அவங்க சில காரியங்கள் அறிஞ்சாக்கா அவங்க ஒண்ணு பலமா செய்ய முடியும், அறிவிக்க முடியும். பலமா ஒண்ணு ஜனங்கள் பலப்படுத்த முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த 2வது பிரேக்ல ரப்பருக்குள்ள இருக்கிறவங்க 2-3 பேர் அதெல்லாம் சஸ்பெக்ட் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்காங்க? தூக்கம் வந்து இருக்கும். இன்னைக்கு எப்படி இருக்காங்க? அதான் இருக்காங்க, சந்தோஷமா தான் இருக்காங்க. அது நம்ம உணர, அது எப்படி நம்மளால உணர முடியும் என்றால் தேவனுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்மளால. 2வது வேலைக்கு முடிஞ்சு நம்ம கடந்து வந்துட்டோம். இதோட முடிச்சு, இதோட இந்த இதுக்கு முடிச்சு நினைச்சிட்டோம். முடிச்சு அப்பதான் தொழில் செய்யறவங்க, பிசினஸ் பண்றவங்க முடிச்சு ஒரு காலை தூக்கி 3வது படியிலிருந்து வைக்கிறாங்க. 1வது படியிலிருந்து ஒரு காலை வச்சாங்க. காலை ஒண்ணு வைக்கல, இப்படித்தான் வச்சாங்க. அந்த படி ஆரம்பிச்சு திருப்பி என்ன ஆச்சு? 3வது வந்துச்சு. 3வது எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். 3வது எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். 11-14. 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று, இதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. 3ஆம் ஆபத்து இப்ப நம்ம இருக்கிறது 3ஆம் ஆபத்து. இதெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் எதுவுமே தேவனுக்கு தெரியாது நடக்கவே. இது எல்லாம் தேவனுக்கு தெரிஞ்சு காரியங்கள் நடக்குது. ஆனா இந்த காரியத்தில் தேவ பிள்ளைகளுக்கு வந்து காரியங்கள் வரும், தீமை வரும், சோதனை வரும், எல்லாம் வரும். ஆனா வரும், வராமல் போறது தேவனுடைய ஆண்டவர் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. அதை நம்ம கீழ்படிச்சு தேவனுக்குள்ள இருந்தா மட்டும்தான் வரும், வந்தனையே போய். இந்த 3ஆம் ஆபத்தில் வந்து இந்த 3வது வேவ், இந்த 3வது வேவ்ல உண்மையாலுமே குடும்பத்திற்கு ரொம்ப தெளிவா ஞானமா கவனமா இரு. ஏனென்றால் ரொம்ப நம்புற தேவன் உயிர் உள்ள தேவன். நம்ம நம்புறது இதான், நம்ம நம்புறோம். எனக்கெல்லாம் இதான் பத்தியே சோறுங்க, என்னோட வேலைக்கு தான் இதான் சோறு. இது இல்லைன்னு வச்சுங்களேன், 40 வயசு தான். இது இருக்கிறனால தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதை நம்புற பிள்ளைகள் வந்து ஒரு போதும் தேவன் என்ன பண்ண மாட்டாரு, தீமைக்குள்ள தள்ளி கூட பிசாசு போய் முயற்சி பண்ணுவான். ஆனா எவனமாக தாங்களை சிங்கக்கீட்டில போட்டு இருந்து தேவன் அவங்க கூட இருந்தாரோ அதே மாதிரி தேவன் சூழ்நிலை நம்ம கடந்து போவோம். தேவன் நம்ம மத்தியில இருந்து நீ பயப்படாத மகனே, நான் உன்னோட அப்பா, நான் உன்னோட அம்மா, ஏன் அந்த சோதனைக்கு பயப்படுறேன்? ஓ கடந்து போ, சோதனை தானே கடந்து போ, இது உலகத்தையும் சோதனை கடந்து போய் தான். ஆனா நீ கைவிட நீ கீழே விழுந்துட மாட்டேன், நான் உன்னை பிடிச்சுக்கிட்டே அப்படி பிடிச்சு தான் இன்னைக்கு தேவன் நம்மளை வந்து செஞ்சிருக்கிறேன்.
இல்லாட்டினாக்கா உண்மையாலுமே முடியவே முடியாது. இன்னைக்கு பக்தினாலே நிறைய தம்பி செக்ஷன் ஃபாலோ பண்ணாரு. பக்தின்னு சொல்லி எனக்கு ஒரு பயம் தான். இன்னைக்கு பக்திங்க பார்ப்பாச்சு. இன்னைக்கு காலையில மைஸ் இது பண்ணாங்க, என்ன ஆச்சு? அப்படி இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த இந்த வார்த்தையை கேட்டுக்கோங்க, பயப்படாதீங்க, வெள்ளமா இருங்க. ஆனா வெள்ளமா இருக்க போயிட்டு சட்டு பள்ளி வந்து சாப்பிடுறாங்க வெளியில. அதுதான் சொல்ல பயப்படாதீங்க. ஆனா ஞானமா இருங்க, கடைசி இது ஏன் நான் இந்த வார்த்தை போல ஆண்டு அப்படி கொடுக்குறாருனாக்கா, நான் நினைச்சேன் ஏன் இது போய் நீ கொடுத்துருங்க, மேபி அடுத்த வாரம் நீங்க திருப்பி சமைக்க வருது. எனக்கு இன்னைக்கு முதல்ல அட்டெண்டன்ஸ் போட்டு பேசுவோம், அடுத்த வாரம் வேணாம், இந்த கேஸ் வச்சு டாப்பா இருக்கு நம்ம பேர் நம்ம போட வேணாம் இது பிளான் பண்ணியிருக்கீங்க. சில பேர் பிளான் பண்ணியிருக்கலாம், ஆனா உங்களோட நினைவு தேவனோட நினைவு. நம்ம இது நினைத்திருக்கலாம், ஆனா தேவன் நினைத்தா வச்சுருங்க. நீங்க உங்க நினைவுல நீங்க எப்படி போனாலும் நீங்க நினைப்பீங்க அங்க வந்து ரோடு இல்ல ரோடு இருக்கு நினைப்பீங்க. அது தேவன் நினைக்கல, அங்க போனாலும் பெரிய புள்ளி உங்களுக்கு நிற்க முடியும். அதனால இந்த கடைசி காலத்துல ஜெபம் பண்ணுவது, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தில் நடக்கும், உங்களுடைய சித்தத்தைப்படி என்னை நடக்கும். நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, செஞ்சு பாருங்க, தேவன் ஒரு சித்தம் எப்படி நடத்துறாங்க அற்புதமாக நடக்கும். இந்த கடைசி காலங்கள் இது வந்து this is no time to wait. ஆண்டவரே ஜெபத்துக்கு பதில் அளிக்கணும், ஆண்டவரே நான் சொன்னா தான் போவேன், ஆண்டவரே செஞ்சா தான் நான் செய்வேன் அப்படின்னு நீங்க எண்ணி வச்சீங்களே, நீங்க இப்படியே தான் வருவோம். கடைசி காலம், இது கடைசி காலம், நோ டைம். இப்ப இந்த கடைசி காலத்துக்கு காலம் யாரோட காலத்து இருக்கலாம்? யாரோட காலம்? இந்த காலம் யாரோட காலம்? யாரும் தெரியுமா? அடினோட காலமா, எங்களோட காலமா, எலிசோட காலமா, யாரோட காலம்? அந்திகிறிஸ்துவின் காலமும் பிசாசின் காலத்துல வாழ்ந்து. இது நான் சொல்லல, வேதத்துல பாவம். பிசாசின் காலத்தில் எப்படிப்பட்ட பிசாசின் காலத்துல? கோபத்தின் பிசாசின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். பிசாசுக்கு கோபப்பட்டுனாங்க, ஆனா அவன் கோபப்பட்டானோ அவன் யாரு? தள்ளப்பட்டான். அவன் ஒன்றுமே மேற்கொள்ள முடியாது. எப்படி மேற்கொள்ள முடியாதுன்னா, தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து தேவனுக்குள்ள பலமா இருந்தா மட்டும்தான் அவன் மேற்கொள்ள முடியும். நான் கிறிஸ்டியன், என் பேர் கிறிஸ்டியன், பிசாசு எதுவுமே எனக்கு வராது, ஆனா நான் சர்ச்சுக்கே போக தேவையில்லை அப்படின்னு ஒரு கிறிஸ்தவா இருக்காங்க. அருமையான கிறிஸ்தவங்களுக்கு தான் இன்னைக்கு என்னது? ஐயோ, வசனம் சொல்லுங்க, நான் சொல்லல. பாசிட்டிவ், எஸ் பாசிட்டிவ். நான் சொல்லல, வசனம் சொல்லுது. ஐயோ, இன்னைக்கு பேர் சொல்லி அடுத்த கிறிஸ்தவர்கள் தான் நீங்க ஐயோ, அதான் இந்த மூணாவது பேர். இது அதான் நடந்துட்டு இருக்கு. ஆண்டவரோட பேரை வச்சுக்கிட்டு ஆண்டவரோட பேரை சொல்லாம இருந்தோம்னா இந்த மூன்றாவது பேர். ஆண்டவரை வச்சுக்கிட்டு ஆண்டவரோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா இதான் இந்த பேர். ஏன்னாக்கா ஆண்டவருக்கு வரதுக்குள்ள டைம் கிடைக்கும், ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்படுவோம், ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியம் நம்ம செய்யணும்னு நினைப்போம். ஓகேங்களா? அதான் நம்ம நினைக்கிறோம். அதான் தேவனோட கிருபை இல்லைன்னா நான் செய்ய முடியும். தேவனோட கிருபை இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால we are safe from the wave. நம்ப மாட்டீங்களா? நம்புங்க. We are safe from the wave. அது நம்மளா மட்டும்தான் காரியங்கள் தெரிய செய்யும். விசுவாசிக்க வேண்டும். எஸ், ஐ அம் a child of God. நான் ஆண்டவரோட பிள்ளை. என்னை தாயின் கருத்துல தேர்ந்தெடுத்தல அவரோட பிள்ளை நான். எனக்கு என்ன ஆகணும் பார்ப்போம். ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு, ஆண்டவரை பாதுகாப்பாரு. இது மெகுல பாசிட்டிவ் வந்துச்சு, ஆண்டவர் பாதுகாப்பாரு. சட்டுன்னு போயிட்டு 2 நாள் கும்பிட்டு உட்காந்துறாருங்க.
ஆண்டு பிடிச்சி சக்கு நடிக்க ஆரம்பிச்சுடுவாரு. ஆண்டு பாப்பாரு போயிட்டு எங்க அங்க வந்து வெயிட் அடிச்சுதோ அங்க போய் நுழையாதீங்க. அது நம்ம வீண ஞானத்தோட புத்தியோட தெளிவோட ஆண்டவர் சாமி நம்ம நிற்கிறாங்க. ஆண்டவருடைய பாதுகாத்து நடக்கிற தேவன். அப்பொழுது அந்த மாதிரி இருக்கிறப்ப 12 படிச்சுமா சார்? ஓகே, 12 இருக்கும். ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களிகூறுங்கள். ஓகே, பூலோகத்துல நம்ம எப்படி எல்லாம் அடிச்சுட்டு இருக்கோம். ஆனா பரலோகத்துல வந்து நம்ம பூலோகத்தை காப்பாற்றுறதும் தேவ தூதர்கள் தேவ ஆண்டவர்கள் எல்லாம் மேல வந்து அவங்க பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிறாங்க. நம்ம பண்ற கஷ்டம் அவங்க வருவாங்க இல்ல, they are very joy. ஆனா ஆண்டு சொல்லல நம்ம நினைக்கலாம் வேசி பீஸ் எதுக்கு அங்க போனாட்டா அவங்களுக்கு வாழ்க்கையே நிறுத்தி நினைக்கிறோம். அங்க போனாட்டா அவங்களுக்கு வாழ்க்கையை நிறுத்தி நினைக்கிறோம். ஆனா இருந்தாலும் இந்த பூலோகத்தில் சில ஆசீர்வாதம் நிறைவேறாம நம்ம போக முடியாது. ஆனா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் நீங்க நிறைவேற்றீங்களேன், நீங்க மேல அவசரம் போக முடியாது. மேல நீங்க போகணும்னு நினைச்சாலும் அவர் கேட்ட முடியாது. முதல்ல இந்த வேலை செஞ்சு முடிச்சுட்டு வேலைவா வேலை எப்படி செஞ்சு முடிக்கும். நீ மேல வந்து எப்படி நடக்கிறது எழுத மாட்டாரு. எனக்கு பயப்படாதீங்க. ஓகேயா? தெரியல. பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களுக்கு பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறாங்க. ஓகே, நம்ம பூமியில நம்ம குடியிருக்கிறோம். ஓகேங்களா? கண்டினியூ. ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு பாத்தீங்களா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனோட பிள்ளைகள் ரொம்ப கவலைப்பட்டிருக்குமா? ஒன்றும் முக்கியமானதான் இருக்கு. ஆண்டவருக்கு செய்யற காரியங்கள் ஆண்டவர் கூட நல்ல நெருங்கி நம்ம ஒன்றும் கொஞ்சம் பலமா இருக்கும். நம்ம நினைச்சிருக்கோமா? நினைச்சிருக்கோம். நானே நினைச்சிருக்கேன். ஆனா ஒன்றுக்கும் ஒரு லாய்க்கு பாடாதுவேன் கோசடாப்பா அவன் நினைச்சிருக்கான். பார்த்தீங்களா என்ன நினைச்சிருக்கான்? அவனுக்கு ஒன்றும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. எதுக்கு? முடிவு மேல தூக்குறதுக்கும் திரிசை பிடிச்சி ஒண்ணு ஆட்டுறதுக்கும் எண்ணெயை பிடிச்சி ஒண்ணு சுத்துறதுக்கும் அவனுக்கு தெரியுது கொஞ்சம் காலம் தான் இருக்கு. ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவ பிள்ளைகள் நம்மளுக்கு அது ஒண்ணு தெரியுது. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆமா நான் பிறந்ததுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டவர் வரப்போறாரு நீங்க 48 வயசு கூட வரவே இல்லையா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு நாட்கள் நம்ம கடந்து போயிட்டு. ஆனா நோ சொல்லாதீங்க, சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம தேவ சந்திக்கு வீட்டுக்கு போறப்பல இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் தான் வந்தாலும் எனி டைம் எப்போ நம்மளுக்கு ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இந்த கடைசி காலம் ஏன் நான் சொல்றேன்னாக்கா, தேவன் நீங்க நல்லா போயிட்டு ரெவல்யூஷன் எடுத்துட்டு நீங்க ஒரு நாள் உட்காந்து படிச்சு பாருங்க. நடக்கிறது ஒன்னொரு இப்ப நடந்து கொண்டு இப்ப பாருங்க 12ஆம் சாப்டர் பார்த்தோம். ஒண்ணு எத்தனை 22 சாப்டர் தான் ரெவல்யூஷன் இருக்கு. ஒண்ணு 12 சாப்டர் தான். 12 சாப்டர் 14 நாள் சொல்லுவோம். ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் தான் நான் நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் 12 சாப்டர் 12 நாள் பைபிள் முடிச்சு ஆண்டவர் வருவாரா? எப்போ வருவாரு? அது யாரும் சர்ச் பண்ண முடியாது. We every day to be prepared. என்ன prepare? அவர் ஆண்டவர் வந்தானே நீ யாரோ நான் ஆயே அப்படி சொன்னாங்கன்னாக்கா இப்படியா இருக்கலாம். அங்கே வேலை வச்சு அங்கே பண்ண நீ யாரோ நான் ஆரியன் சொல்லாம இருக்கிறதுக்கு வா மாணவர் தேவி என்னோட பிள்ளை ஆண்டவர் எடுத்துட்டு போனான்னு வச்சுக்கேன். ஒரு மேல வசத்துல படிச்சுக்கேன். 12 மேல படிச்சல அந்த தேவ தூதர்களோட ஆண்டவரோட நம்ம என்ன செய்வோம்? களி கூறுது. கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில்
தேவனுக்கு கதை கொடுத்து தேவனை துதிக்கும் போது கைகளை உயர்த்தி துதிச்சு தேவனை துதிக்கும் போது உங்களோட பாரத்தை, அதாவது worship பண்றோம், நம்மளோட பாரத்தை வச்சுக்கிட்டு துதிக்கிற துதி, அந்த துதி மயக்கம் உங்களுக்கே தான் இருக்கும். நீங்க துதிக்கிறதுக்கு எதுக்கு துதிக்கிறோம் என்றால் நம்மளோட பாரத்தை குறைக்கிறதுக்கு நம்ம துதிக்கணும். அந்த பாரத்தை குறைக்கிறதுக்கு நம்ம துதிக்கணும் என்றால் நம்மளோட மைண்ட், நம்மளோட ஹார்ட், நம்மளோட மைண்ட் வந்து ஃப்ரீயா வச்சாதான் ஃப்ரீயா நம்ம துதிக்கணும். அந்த ஃப்ரீயா துதிச்சா மட்டும்தான் நீங்க இங்க துதிக்கிற துதி நம்மளோட எல்லாம் அந்த துதி நம்மளுக்கு பலன். பாரம் வச்சுக்கிட்டு ஐயோ பாரத்தோட துதிச்சுக்கிட்டு வச்சுங்களேன், இந்த மைக்கும் நம்மளுக்கு அப்படித்தான் இருக்கும். மைக் வந்து உங்களுக்கு பேசுவோம், நீங்க மைக் பார்த்து பேசுவீங்க. நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் தேவைப்படுற பிள்ளைகளுக்கும் ஒன்றும் புரிஞ்சுக்கலாம். தேவனை துதிக்கும் போது அப்படியே மன மகிழ்ச்சியோட அதனால என்னோட பாரத்துக்கு நான் மூணு வைக்கிறாங்க, என் பாரத்தை தூக்கி நம்ம பின்னால போட்டுட்டாங்க, நான் உண்மையா மூணு வைத்திருக்காங்க, விடுதலையோடு நான் துதிக்க போட்டு அப்படி துதிக்கிறப்ப அந்த துதிக்கு வந்து திரும்ப பெருக 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 உங்களோட பாரம் அப்படியே இறங்கிட்டே. இன்னைக்கு அப்படிதான் நம்ம செய்யறது. ஆண்டவர் சரி எவ்வளவு நாளைக்கு இந்த நாட்கள் வந்து செய்யற காரியங்கள்லாம் நம்ம ஆண்டு அதாவது செய்யறாங்க. சில பேர் செய்யறாங்க, சில பேருக்கு செய்யற காரியங்கள் அவங்களால முடியல அப்படி சொன்னவங்களுக்கு தான் ஆண்டவரே நான் உங்களுக்கு தான் செஞ்சாங்க, அடுத்து நீங்க இருப்பீங்கன்னு நினைச்சு செஞ்சாங்க அப்படின்னு அப்பதான் செய்யறதுக்கு முன்பதாக ஆண்டவரே நீங்க மூன்று இருந்தாங்க, நீங்க இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு நீங்க செஞ்சு பாருங்க. சக்சஸ் ஆகலனாக்கா இது சக்சஸ் ஃபாலோ செய்யறது சக்சஸ் ஆகும். அதுதான் என்னன்னா விசுவாசம். துதிக்க வந்து பாரத்தை வச்சுக்கிட்டு துதிக்கிறதோட விடுதலையோட இதெல்லாம் யாரெல்லாம் சொல்றாங்க, ஒரு நாட்கள் இல்ல மேபி இந்த சண்டே உங்களுக்கு ஆராதனை கிடைச்சிருக்கலாம், வரக்கூடிய நாட்கள் சண்டே உங்களுக்கு ஆராதனை கிடைக்கும் தெரியாது. நாட்கள் இதே வந்து நான் எப்போதுமே நான் சொல்றேன், நீங்க வந்து நினைக்கிற அம்மனா அப்படி சொல்லிட்டேன். நாட்கள் வாரம் நாட்கள் மாறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இன்னும் தேவ சித்தம் இருந்தால் நாட்கள் இன்னும் மாறுதுனாக்கா அது வசனத்தில் இருக்கு. அவர் தியானித்தோம் என்றால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்கள், தேவனுக்கு செய்ய வேண்டிய நேரங்கள் நேரத்தான் டைம் நம்ம கரெக்டா செஞ்சோம். ஏனென்றால் இந்த காலத்தில் வந்து அது நம்ம முக்கியப்படுத்தவே இல்லை. என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் மேல இருக்கிற மனசம் பக்கத்துல மனசம்தான் பாவம், ஆண்டவரை லேதான் பார்க்கணும். நீங்க இந்த மனசனுக்கு சொல்றதுக்கு முன்பதாக ஆண்டவர் உள்ளத்தை பாய்ச்சா. ஆண்டவர் அவர் உள்ளத்தை ஸ்டடி பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டடியில நம்ம அவங்க ஸ்டடியில எழுதி ஆண்டவருக்கு சித்தத்தை நான் படிச்சேன், உங்களுக்கு சித்தமான நீங்க தெரிய செய்யறாங்க அப்படின்னு நீங்க காலத்தில் செய்யறாங்க. தேவன் அபூர்வமாக அற்புதமாக நடத்தி இருக்கிறது ஒரு காரியம். இந்த கடைசி காலத்துல அந்த தேவனை ஏனோ தானோட்டு நம்ம விசுவாசிக்கிறபடி விசுவாசம் பாருங்க, எவ்வளவு வருத்தப்பட்டு கோபமா இருந்தாலும் பாருங்க, அவனுக்கு ஒன்று கொஞ்ச நாள் தான் இருக்கான், அவனுக்கு கொஞ்ச நாள் தான், நம்மளுக்கு ரொம்ப நாள். எதுக்கு ரொம்ப நாள் இருக்கு? அவன் கூட விழுந்துச்சான். யார் கூட? அவன் கொஞ்ச நாள் இருக்கு சொல்றாங்க, கொஞ்ச நாள் இருக்கு அவங்க அவனே கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு சொல்றானாக்கா நம்ம என்ன நம்ம சொல்றோம், நோ டைம் எனி டைம் போட்டுருக்கான். எந்த நேரத்தில் எப்போ வருவாரு தெரியலைய. நான் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு ஆகும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்
செஞ்சா மட்டும்தான் we can glorify in the heaven. இது நம்ம இது ஏன் நம்ம சொல்லணும்னா தேவனுடைய ஆலயத்தில் இதான் நம்ம பேச முடியும். உலகத்தில் பேசுறது உலகத்தில் பேசுற மாதிரி என்னவென்றால் இன்னைக்கு ரொம்ப வேணாம், இன்னைக்கு நீங்க முடிச்சுட்டு வெளியே போறீங்க. ஓகே, வெளியே போறீங்க, வீட்டுல இருக்கான்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு பார்த்தா செய்தியை பார்த்தேன். ஓகே, நீங்க வசதி கேட்டு போறீங்க, தெளிவா இருங்க. இப்பதான் சரி உலகத்துக்கு வரப்போ இப்படி நடக்கும் போது இப்படி நடக்குது அப்படின்னா ஒரே ஒரு சும்மா அழிவு விவாதம் பண்ணிட்டாங்க. உலகத்தில் சுத்திகரிப்பு எழுப்புதல் வருது நினைச்சுக்கிறாரு சொல்லுவார். எழுப்புதல் சுத்திகரிப்பு வருதுன்னு சொன்னாங்கன்னா வர மாட்டோம். நமக்கு இந்த கடைசி காலத்துல எதுவுமே இந்த உலகத்தில் இப்படி வரப்போது இப்படி வரப்போது உலகம் இப்படி இருக்கப்போது எதுவுமே நம்ம எதுவுமே நடக்க போறது இல்லவே இல்லை. சுத்திகரிப்பும் எழுப்புதலும் நடக்கும் போதுதான் கண்டிப்பா நம்ம தேவன் அவன் அந்த கடைசி காலத்தில் நடந்து கொண்டு இருக்குது. தேவனால் சுத்திகரிப்பும் எழுப்புதலும் நடந்து கொண்டு இருக்கிற உலகம் இப்படி நடக்கும் போது உலகம் ஒரு தூக்கி மேல இருக்கும் போது உலகம் தூக்கி இருக்கும் போது அப்படி சொன்னா பார்த்தீங்க நம்பவே நம்பாதீங்க. அதெல்லாம் நடக்க போத காரியமே இல்லை. இந்த கடைசி காலத்தில் நடக்கும் போது நம்ம நம்பினால் தேவனால சுத்திகரிப்பும் தேவனால் எழுப்புதல் மட்டும்தான் நடக்கணும். நடக்கும் போது நம்ம நம்பவே இந்த கடைசி காலத்தில் அது நடக்க போவதில்லை. தேவனுடைய நம்ம ஒருவரும் வீணா ஆகிறார்கள். இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய எழுப்புதலுக்கும் தேவனோட சுத்திகரிப்புக்கு புரோஜனுள்ள தேவனோட பாத்திரமா நாம இருக்குமானால் தேவன் சொல்லாத மாதிரி வா வாங்குறேன் வா வாங்குறேன். அவங்களுக்கு என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? பாட்டு படிக்கல. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இது பாட்டு பண்ணுறா திருப்பிக்கிறோம். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து பிசாசவன் அவன் தெரிஞ்சு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருந்துட்டு அவன் அழிஞ்சிட்டான். அழிஞ்சு இப்ப காலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். எங்க போகணுமோ எந்தெந்த திருச்சபைக்கு போகணுமோ எந்தெந்த ஊழியக்காரர்கள் பிடிக்கணும் எனக்கு அவன் கோபப்படுத்தான். எனக்கு அவன் தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச காலம் தான் உலகம் இல்லைன்னா அவன் அந்த உலகத்தில் அவன் அந்த கொஞ்ச காலம் அவன் வச்சுக்கிட்டான். ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் கொண்டு அவன் எடுத்துக்கிறாரு. அவன் எது அவன் செலக்ட் பண்ணணுமோ இன்னைக்கு இன்னைக்கு முக்கால்சி இந்த கீழே வந்து ஊழியக்காரர்கள் திருச்சாங்க ரொம்ப நடந்துடும். ஆனா இருந்தாலும் ஆண்டவரால் காப்பாற்றப்பட்டு கொண்டிருப்பாங்க. யாருமே வந்து ஆண்டவரால ஊட்டப்படல. ஏன்னா அவன் முயற்சி பண்ணுவான், அவன் அங்கதான் முயற்சி பண்ணுவான். இன்னைக்கு பிசாசோட சோதனை முதல்ல எங்க வருது தெரியுமா? ஊழியக்காரங்க மட்டும்தான் முதல் வருது. ஊழியக்காரங்க தான் முதல் பிடிக்குது. அதுக்கு பொறுப்பாடு தான் வந்து ஜனங்களுக்கு போகுது. ஆனா பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு இவங்களை பிடிச்சான்னா அவங்க வீட்டில் இருப்பாங்க. இல்லை இவங்களை பிடிச்சிக்கோங்க ஜாம் பிடிச்சி இவங்களை பிடிச்சிட்டாக்கா இவங்களை பிடிச்சிட்டாக்கா நல்ல நல்ல வார்த்தைகள் அவங்களுக்கு வராத. அப்ப அவங்கள வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் அவங்களுக்கு நான் பிடிச்சிக்குவேன். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு அவனோட கொஞ்சம் நல்லா தெரியுது. அவன் கோபமா அப்படியே சிங்கம் போல அப்படியே சுத்திக்கிட்டு யாரை கொள்ளுங்கலாம் யாரை கொள்ளுங்கலாம் அப்படின்னா உங்களிடத்தில் இறங்கினபடினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? என்ன செய்யணும்? வானத்தை நோக்கி அப்படியே பார்த்து இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம் தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா, இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம் தான் மோட்சலோகம் சேர்ந்து
இருக்கும். அப்படி நம்ம பார்க்க மாட்டாங்க. ஆண்டவர் நாமத்தை மட்டும் வைக்கணும் என்றால் ஒரு போதும் மியூசிக்கெல்லாம் நீங்க உட்காருங்க. அந்த மாதிரி டைம்ல ஆண்டவர் நாமத்தை வைக்கணும் மட்டும்தான் பிசாசு என்ன செய்வான், அவனுக்கு இருக்கிற கொஞ்ச காலத்தை அவனுக்கே எடுத்துக்குவான். அந்த கொஞ்ச காலத்தை அவன் என்ன செய்வான், அவனுக்கே எடுத்துருவான். இந்த கடைசி காலத்துல தேவனோட வார்த்தை இவனமாக பலப்படுத்துது என்றால் இதுக்கு இந்த வார்த்தைக்கு எல்லாம் எப்படி இந்த வார்த்தைக்குள்ளார நான் இறங்கி போக வேண்டும், எப்படி தேவனோட பாதுகாப்பு என்னோட இருக்க வேண்டும், எப்படி தேவனோட வார்த்தை எனக்குள்ளார பாதுகாப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும் என்றால் சங்கீதம் 91:17 வசனங்கள் இருக்கு. ஓகே, புரியுதுங்க. முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன். ஓகே, தேவன் நம்மளோட ஆசீர்வாதத்தை கொண்டு இருக்கிறார் நான் சொன்னேன். ஓகே, மாறி மாறி வாசிக்கிற வசனம் என்ன வசனம்? எனக்கு அதை படிச்சோன்னே நானும் எப்படி சொல்லுங்க, அந்த வசனம் யாரு இருக்கா நீங்க தான் எடுத்துக்கலாம். நானும் ஒண்ணுமே சொல்லல, படிக்கிறப்ப ஆண்டவருக்கு மட்டும்தான் ஆண்டவரே ஓகே படிக்கல. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இன்றைக்கு இப்ப உட்கார்ந்து இருக்கிற தேவ ஜனமே, இப்ப உட்கார்ந்து இருக்கிற நம்ம குடும்பத்தாரே, யார் யார் விசுவாசிக்கிறீங்க, என் தேவன் என்னோட இருந்து இந்த கடைசி காலத்தின் ஆபத்துல என் பக்கத்துல இருந்து எனக்கு துணையாக இருந்து என்னோட ஜெபத்துக்கு எல்லாம் பதில் இருந்து என்னோட விண்ணப்பத்துக்கு எல்லாம் பதில் இருந்து என்னை பாதுகாத்து கொள்வார். எத்தனை பேர் விசுவாசித்தால் மட்டுமே தலைக்கு மேல கைகள் கட்டி ஆண்டவரே நான் ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பு இந்த கடைசி காலத்தில் தேவன் சமூகத்தில் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு விண்ணப்பிக்கிறோம், எவ்வளவுக்கு எவ்வளவு முடங்கால் போட்டு ஜெபிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அத்திம வசனம் படிச்சா அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு அவனை நோக்கி நம்ம கூப்பிடுறோமோ நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். தேவன் கண்டிப்பாக இந்த ட்ரிபியூனஸ் ஓகே இந்த சோதனை காலத்தில் தேவனை தவிர்த்து எந்த சக்தினாலும் நம்மளுடைய சோதனையை மேற்கொள்ளவே முடியாது. தேவனோட சக்தி ஒன்று மட்டுமே தான் நம்மளோட சோதனையில மேற்கொள்ள முடியும். மேற்கொள்வாரு அவரோட விசுவாசத்தோட நம்பிக்கையோட அவர் சமூகத்தில் நம்ம கூப்பிடணும். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த காலையில் நீங்க எல்லாம் இப்படி உட்கார்ந்து இருக்கனாக்கா நீங்க டெய்லி கூப்பிடலாம். டெய்லி கூப்பிடாது இல்லாட்டினாக்கா இல்ல பரவாயில்ல கூப்பிடாதீங்கன்னா நீங்க ஆரம்பிச்சிருக்கேன். கூப்பிடுங்க, டெய்லி கூப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 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 நிமிஷம் அதான் போச்சு. ஆண்டவர் 24 மணி நேரம் கொடுத்துருக்காரு. ஒரு 5 நிமிஷம் நம்மளால செய்யலாமா? கூப்பிடலாமா? ஒரு 5 நிமிஷம் முடியுமா? முடியும். இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல அவங்கள கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம காப்பாற்றப்பட்டவர்களாக இருக்கும். இல்லைன்னாக்கா நம்ம காப்பாற்றப்பட்டவர்களே தான் இருப்போம், இருக்கிறவங்களே தான் இருப்போம். எல்லா வசதியும் எனக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது எப்படின்னாக்கா வர மாதிரி இருக்கும், போறது தெரியாது. இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது. இருக்கிற மாதிரி இருக்கும், இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது. வர மாதிரி போறது தெரியாது. அவரை கூப்பிட்டு விண்ணப்பத்தில் அவரோட ஒருவாடி இருக்கிறாங்க. வர்றது இங்கேதான் வந்தது போறப்ப உங்களுக்கு சொல்லிட்டு தான் போகும், உங்களுக்கு தெரியாம போவாங்க. வந்தது அங்கே நீங்க எவ்வாறு போ, நீங்க குடியிரு, நீங்க சிக்கி நீங்க சொல்லிக்கலாம். அப்பதான் இந்த வேலை செய்யும். வந்தது உங்களுக்கு தெரியாம வெளியாகும்.
யாரா தேவனோட பாதுகாப்பு உங்களோட இணைக்கு. ஏன் எப்போதும் நம்ம கூப்பிட்டு ஆகவே இப்படி இருக்கு. இந்த சூழ்நிலை நான் கடந்து போயிட்டு மாட்டேன். இந்த பெரியான காலத்தில் நான் கடந்து போயிட்டு என்ன செய்யறது எனக்கு தெரியல. என்ன பண்ணணும்? ஆண்டவர் எப்படி ஜெபிக்கணும் கற்றுக் கொடுப்பாரு, எதுக்காக ஜெபிக்கணும் கற்றுக் கொடுப்பாரு, யார் ஜெபிக்கணும் கற்றுக் கொடுப்பாரு. இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது எப்படி செய்யணும், என்ன செய்யணும் கற்றுக் கொடுக்க மாட்டாரா? கற்றுக் கொடுப்பாரு, கற்றுக் கொடுக்க மாட்டாரா? கற்றுக் கொடுப்பாரு. எப்பொழுது நாம கேட்டார் இந்த கடைசி காலத்தில் உலகம் முழுவதுமாக இந்த சோதனையில அடிச்சு பிடிச்சு அப்படி இப்படி இருக்கு. அதான் தேவ பிள்ளைகளாக அப்படி இப்படி அப்படி இருக்காதபடி ஒரே இப்படிதான் இருப்பேன். என்ன பண்ணாலும் நீ சொல்லுங்க, என்ன பண்ணாலும் பண்ணுங்க, நான் இப்படிதான் இருப்பேன், நான் தேவனோட வார்த்தை கேட்டு இப்படித்தான் இருப்பேன் அப்படி நாங்க இருக்கிறாங்க. எந்த சுனாமி வந்தாலும் சரி, எந்த சூறாவளி வந்தாலும் சரி, நீங்க அசைக்கப்படவே மாட்டீங்க. நீங்க அசைக்கப்படுவதாக இருக்கும். ஏன்னா தேவனோட வல்லமை, தேவனோட கிரியை நம்ம கூட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுனாக்கா நீங்க நினைக்காதீங்க வெரி சேஃப் நினைக்காதீங்க. ஒண்ணு வேகமா அவனும் வருவான். ஆனா நீங்க அசைக்காம நீங்க நிறுத்தி வச்சீங்களேன், அவனுக்கு இடம் வரவே வராது. லேசா நமக்கு நாமே எதுக்குதான் பொருள் தெரியும். இப்படி இப்படி நிறுத்தி வச்சீங்களேன் சிக்கல்ல அவன் கொடுத்துருவான். அவன் திருப்பி ஐயோ ஐயோ ஐயோ. நம்மளுக்கு இந்த ஐயோ 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 இந்த மனசு காலத்துல நான் என்ன நினைக்கிறேன், நம்மளுக்கு வேணாவே வேணும். ஆண்டவர் தெளிவா போயிட்டாரு. இந்த கடைசி காலத்துல நம்ம எல்லாம் ஐயோ 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 தான் இருக்கணும். தேவனோட வார்த்தையை நம்ம படிச்சுட்டோம் என்றால் இந்த காலகட்டத்துல ஐயோ நம்மளுக்கு வேணாவே வேணும். நீங்க ஐயோ இப்படி நடந்துருச்ச ஐயோன்னு நினைச்சே பார்க்கலையே, அதுக்கு போறதுக்கு முன்பதாக பாண்டவாசம் 15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். ஓகே. ஐயோ ஐயோ போறாங்க கொஞ்ச நேரம் நிமிஷம் ஐயோ நம்ம கொஞ்சம் நிமிஷம் இருக்கோம். டக்குனு உலகால போடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. கொஞ்சம் வசனம் பண்ணுங்க. நான் அவளுக்கு மறு உத்தரவு நீங்க அளிப்பேன். நோக்கி கூப்பிடுறது அவரு ஐ நோ டைம் சொல்லவே மாட்டேன், சொல்லவே மாட்டேன். ஒன் பிளஸ் பாட் என்ன செய்வாரு, மறு உத்தரவு கொடுப்பாரு. அந்த பிரச்சனை என்ன, அந்த சோதனை என்ன, மகளே மகளே நான் உன்னோட அப்பா, நான் உன்னோட இருக்கேன். நீ செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் சரி, நீ திட்டப்பட்ட காரியங்கள்லாம் நீ செய். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து, ஆபத்தில நான் உங்களோட இருக்கோமா, நீ ஏன் கவலைப்படுற? உன்னோட ஆபத்து என்ன பெரிய ஆபத்து? ஆபத்து சின்ன ஆபத்து ஏன் கிட்ட கொடுத்துட்டல, அந்த ஆபத்தை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஆபத்து இல்லாதவன், உனக்கு எந்த ஆபத்தும் வராதபடி நான் உன்னை செட்ட மேல மறைத்து உன்னை பாதுகாத்து நான் நடத்துறேன். அவனை அவனை தப்புவித்து, அவனை உங்களைய எண்ணிய அவளை அப்படியே தப்புவிட்டு ஆபத்துல இந்த உலகத்தின் ஆபத்துல விசுவாசித்து உண்மையில விசுவாசிதான் வேணும். இந்த உலகத்தின் ஆபத்துல கண்டிப்பாக நம்ம எல்லாம் தேவன் தப்பு வச்சனாலதான் நம்ம தேவன் அடிக்கடி தேவனுக்கு வரணும், தேவனுக்குள்ளார வரணும், தேவனோட வார்த்தையை கேட்கணும், தேவனோட பாடலை பாடணும். நம்ம நினைக்கிறோம் அவனை கனப்படுத்துவேன், அவனை நான் கனப்படுத்துவேன். அவ்வளவு நல்ல அப்பா இருக்கும். உலகத்தின் அப்பா கூட சொல்லவே முடியாது. நான் அவரே பயந்துட்டு தான் இருக்கேன், பயந்துட்டு தான் இருக்கேன். ஆனால் உலகத்தின் அப்பா நம்மளை தப்பு விற்கவும் நம்மளுடைய ஆபத்திலிருந்து நமக்கு ஒரு புஸ்து கொடுக்கவும் எல்லா காரியத்திலும் மேற்கொள்ளலாம் அவர் இருக்கிறார். அதனால நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, இந்த கடைசி காலத்தில் தேவனுக்குள்ள அந்த அட்டாச்மெண்ட், அந்த கனெக்ஷன் வித் காட்
துண்டிக்கப்படாது. துண்டிக்கப்பட்டுச்சுனாக்கா கொஞ்சம் காலம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அவன் கனெக்ஷன் கொடுத்துருவான். தேவனோட கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டுச்சுனாக்கா இந்த கொஞ்சம் காலம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அவன் கனெக்ஷன் கொடுத்துருவான். அவன் கனெக்ஷன் கொடுத்துட்டான் அப்படின்னா உண்மையாலுமே உங்களோட காலம் கொஞ்சமாக தேவனோட கனெக்ஷன் துண்டிக்கப்படாதபடி எப்போதும் அவனை நோக்கி கூப்பிட்டு அது வாழ்வோம் என்றால் கண்டிப்பாக தேவன் என்ன செய்வார்? ஆபத்தின் காலத்திலையும் தேவையான காலத்திலையும் எல்லாத்திலையும் உங்களை சந்தித்து உங்களை பாதுகாத்து எப்போதும் உங்களோட நீங்க போற காலத்தில் அவர் உங்களுக்கு போவாரு. நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் அவர் கொண்டு இருப்பாரு. உங்களை தப்பு வச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. எதுவுமே உங்களுக்கு மிஞ்சின எதுவுமே நடக்காது. உங்களுக்கு திகழ்வு எதுவுமே நடக்காது. எனக்கு தேவன் எல்லாம் தீர்மானிச்சிட்டாரு. தேவனுக்கு தெரிஞ்சிச்சு. அவர் தெரிஞ்சிச்சுனாக்கா நீங்க தேவனோட உறவாடுவாங்க. உங்களுக்கு உணர்த்துவாரு, மகனே மகளே இது வேணும், நீங்க போன சிறப்புல மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லியும் அம்மா அப்பா சொல்லியே நான் கேட்கல, ஏதோ கார்போட்டமா என்னமோ வருது அதை சொல்லி நான் கேட்கலாம் அப்படி போனி வச்சுக்கல. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த கடைசி காலத்தில் நம்மளுக்கு யாருக்குமே ஐயோ 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 வேணவே. ஆண்டவரை நோக்கி வானத்தை பார்த்து இயேசு ஐயோ வருவார் மட்டும் நம்ம நினைக்க மாட்டார். எல்லா ஆபத்திலையும் உங்களை செட்டட் மாநிலம் மறைத்து பாதுகாத்து இந்த மூணாவது பிரேக்ல இருந்து உங்களை அப்படியே பிடிச்சிட்டே இருப்பாரு, சீட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம் அப்படியே நம்ம லாபம் எழுந்திருப்போம். அப்படியே கெபசிட்டிலே நம்ம எழுந்திருப்போம். தேவன் ஒன்றும் நம்மளை வந்து அப்படியே லாபம் கெபசிட்டிலே இருப்போம்.
கண்மணி போல எங்களை பாதுகாத்த ஆண்டவரே, இது மட்டும் கர்த்தாவே உம் கண்ணு ஆண்டவரே எங்க மத்தியிலே இருந்து ஆண்டவரே, இது மட்டும் கர்த்தாவே உம் கிருபை ஆண்டவரே எங்க மத்தியிலே இருந்து கர்த்தாவே, இது மட்டும் உம் கிருபை ஆண்டவரே, உம் தரிலும் கோடும் கர்த்தாவே எங்க மத்தியிலே இருந்து எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி ராஜா. அப்பா பிதாவே, இந்த நேரத்திலே ஆண்டவரே, இந்த பெண்டமிக் காலத்திலே ஆண்டவரே எவ்வளவு சோதனை இருந்தாலும் கர்த்தாவே உம்மை நம்புற பிள்ளைகளை எங்களை கர்த்தாவே ஒரு போது வெட்கமாக்க மாட்டீர் ஆண்டவரே. உம்மை நம்புற பிள்ளைகளை எங்களை ஆண்டவரே ஒரு போது சோதனைக்கு கொண்டு போவோம் ஆண்டவரே. எங்களை பலத்தை கொடுத்து கர்த்தாவே ஒரு நாள் எங்களை போஷித்து ஆண்டவரே உம் கிருபை நாளைகளை எங்களை கொண்டு வந்து சொத்துக்காக நன்றி ராஜா. உம் கிருபை உம் சொத்த கிருபை சத்தியம் எங்க மத்தியில் பேசுறதுக்காக நன்றி ராஜா. இந்த சத்தியம் ஆண்டவரே எங்களுக்காக நீங்க கொடுத்தீங்க ராஜா. எங்களை பலப்படுத்திருக்காக நன்றி ராஜா. அப்பா அந்த வார்த்தை எங்களை இந்த நாள் கர்த்தாவே நாங்க வந்த பிள்ளைகளை பலப்படுத்தி கர்த்தாவே ஒன்றாய் பாக்குற பிள்ளைகளை பலப்படுத்தி ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே கூடி சீட்ல கர்த்தாவே இந்த சூழ்நிலை மாற வேண்டும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலை கண்டிப்பா மாற வேண்டும் ஆண்டவரே. ஒரு நாள் சூழ்நிலை கர்த்தாவே மாறிட்டே போது ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்தவத்துல ஜீவிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே எதுக்கும் பயலாம ஆண்டவரே உங்களுக்கு நாங்க பயந்து ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க கிருபை செய்ய வேண்டும் ஆண்டவரே. நீங்க மத்தியிலே கர்த்தாவே இது மட்டும் கர்த்தாவே எங்கள் ஆகாரத்தை கொடுத்து கர்த்தாவே எங்களை போஷித்து ஆண்டவரே எங்களை நடத்தி ஆண்டவரே எங்களை வாழாக்காம தலையாத்திருக்காக நன்றி ராஜா. எந்த விஷயத்திலும் கர்த்தாவே நாங்கள் கலந்து கீழே போக ஆண்டவரே இது மட்டும் எங்களை மின் கர்த்தாவே எங்களை கொடுத்து கர்த்தாவே எங்களை போஷித்துக்காக நன்றி ராஜா. அப்படியே போல கர்த்தாவே இந்த சபையில கர்த்தாவே சேர்ந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீ போஷிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை கர்த்தாவே எப்படி இந்த சத்தியத்தை மூலமா எங்களை போஷித்தரோ ஆண்டவரே அந்த பிள்ளைகள் இந்த நேரத்தை கர்த்தாவே இந்த சூழ்நிலை தான் நீ அறிந்த தேவன் ஆண்டவரே. நீ போஷித்து அந்த வழி நடத்தும் கர்த்தாவே. உங்க சத்தியத்தை கொண்டு வந்த தாசருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவரை பலப்படுத்தும் காத்துக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே ஆண்டவரே அவங்க வார்த்தையினால் கர்த்தாவே நீ குறுக்க கிருபை செய்ய வேண்டும். நீ பேச வேண்டும் ஆண்டவரே. நாம் உங்க சத்தத்தை கேட்க வந்திருக்கோம் ஆண்டவரே. அவர் மத்தியில் நீ பேசி வழி நடத்த கிருபை செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காரியம் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்து ஜீவித்தல் ஆண்டவரே எப்பவும் கர்த்தாவே நாங்க வெளிப்பாக கர்த்தாவே இருக்க ஜீவியமா இருக்க கர்த்தாவே கர்த்தாவே இது கிறிஸ்து ஜீவியம் ஆண்டவரே எப்பவும் கர்த்தாவே ஐநூறு பிள்ளைகளா இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு போதும் கர்த்தாவே நாங்க பின்தங்கி பிள்ளைகளா இருக்க கூடாது ஆண்டவரே. இந்த பிசி மலேசியா சபைய பிள்ளைகள் கர்த்தாவே எப்பவும் கர்த்தாவே வருகை கர்த்தாவே ஆத்தியம் இரண்டாவது வருகைக்கு ஆயத்தமான பிள்ளைகளா இருக்கிற கர்த்தாவே இரண்டாவது வருகையில கர்த்தாவே யாரும் ஆண்டவரே யாரும் நீ யாரும் அறியும் சொல்லி கற்பனை போவோம் ஆண்டவரே. ஒரு கப்பல்ல நாங்க ஒண்ணா போக வேணும் ஆண்டவரே. அந்த ஆயத்தம் பிள்ளைகள் நாங்க இருக்க கிருபை செய்ய வேணும் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே நடக்கிற ஊழியத்தை நீ பாதுகாத்துற வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென்.